வணக்கம். பேரன்புடன் முகல் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம நேசிப்பாயா இந்த திரைப்படத்தோட தான் பார்க்க போகிறோம். இந்த பொங்கலுக்கு வெளியான ஒரு திரைப்படம் விஷ்ணுவர்தனோட இயக்கத்தில். அவர் தமிழ்லேருந்து கடைசியாக யட்சன் ஒரு படம் எடுத்தார், பெருசாக போகல, அதனால கோச்சிக்கிட்டு ஹிந்திக்கு போனார். அங்கே ஷேஷான்னு ஒரு படம் எடுத்தார், படம் செம பிளாக் பஸ்டர். சரி, ஹிந்திலேயே அப்படியே தங்கிடுவார்னு பார்த்தா திருப்பி பேக் டு தமிழுக்கு வந்து நேசிப்பாயா. விஷ்ணுவர்தனோட படங்களில் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு பேட்டர்ன் இருக்கிறது தெரியும். என்ன அப்படின்னா, ஒரு 2 கதைகள் அவர் கொண்டு போவார். ஒரு காதல் கதை, ஒரு ஆக்ஷன் கதை அப்படின்னு. அது வந்து ஆரம்பமாக இருக்கலாம் அல்லது சர்வமாக இருக்கலாம். அந்த காதல் காட்சிகள் அவருடைய அவருடைய முத்திரை அதில் இருக்கும். ஆக்ஷன் காட்சிகளில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதுதான் வந்து சர்வம் அதெல்லாம் பெருசாக போகாததுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ரோஜா படத்தோட அப்படியே உல்ட்டா. போர்ச்சுகலில் போய் மாட்டிக்கிட்ட கைதியாக இருக்கிற காதலியை காப்பாற்றுறதுக்காக அங்கே போய் போராடுற ஒரு காதலன். அதுதான் படத்தோட கதை. ஆகாஷ் முரளி, அதித்தி சங்கர் 2 பேருமே அவ்வளோ அட்டகாசமான நடிப்பு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஆகாஷ் முரளி வந்து இது வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரியான தெரியவே கிடையாது. நிறைய இடங்களில் ஒரு பாடி லாங்குவேஜில் அதர்வாவை ஞாபகப்படுத்தினாலும், அதர்வா மூலியமாக முரளி அவர்களை ஞாபகப்படுத்தினாலும் வந்து ஃபஸ்ட்டு படத்துக்கான எந்த அறிகுறியும் இல்லை. ஒரு தேர்ந்த நடிகருக்கான நடிப்பு அவர்கிட்ட இருக்குது, அதில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. அதித்தியுமே வந்து அவங்களுடைய நடிப்பில் கொஞ்சம் நல்லாவே மெச்சூரிட்டி தெரியுது, அவங்களையும் எந்த குறையும் சொல்ல முடியாது. 2 பேருக்குமான காதல் காட்சிகளாக இருக்கட்டும், அவங்களோட குள்ளார கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அட்டகாசமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்டர்வல் கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு பிரேக்கப் சீன் வரும், கொஞ்சம் லென்த்தான ஒரு சீனு. 2 பேரும் அவ்வளோ அட்டகாசமாக நடிச்சிருந்தாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே அவ்வளவு நல்லா இருந்துச்சு. விஷ்ணுவர்தனுக்கு காதல் கதைகள் எழுத வருது, எடுக்க வருது, எக்ஸிக்யூஷனில் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருக்குது. அதுக்காக மிகப்பெரிய பாராட்டுகள். படம் எங்கே சொதப்பிச்சு அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் வர ஆக்ஷன் காட்சிகளில் தான். ரொம்ப ஸ்லோவாக அப்படியே அப்படியே இழுத்துட்டு போய் ரொம்ப ட்ராக் பண்ணி லேக் ஆகி கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் கரண்ட் சீன்ஸ்லாம் வருது. பட் இருந்தாலும் ஜஸ்ட்டு கதை மட்டும்தான் அதில் டெவலப் ஆகுது. மற்றபடி ஃபஸ்ட் ஹாஃபில் முக்கால்வாசி வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர காதல் காட்சிகள் தான். அவங்க பார்க்குறது, செய்கிறது, காதல் பண்ணுறது, பிரிகிறது, இது எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா, ஆரம்பமில் வர்ற அந்த ஆர்யா சீன்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் செகண்ட் ஹாஃப் முழுக்கவுமே வந்து ஆக்ஷன் அப்படின்னு போனதுக்கப்புறம் அந்த ஃபாஸ்ட் பேஸ் இல்லை. ஃபஸ்ட்டு ஹாஃபில் அந்த காதல் காட்சிகள் எவ்வளவு ஒரு நிதானமாக போச்சோ, காதல் காட்சிகள் வேகமாக போக முடியாது. அதே நிதானத்தோட ஆக்ஷன் காட்சிகள் போச்சு. அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருந்துச்சு படத்துக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்குது. சரத்குமார், குஷ்பு, ராஜா அப்படின்ட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்களோட ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் படம் சொதப்பின ஒரே இடம் வந்து செகண்ட் ஹாஃபில் இருந்த வீக்கஸ்ட் ரைட்டிங் தான். ஸோ விஷ்ணுவர்தன் வந்து ஒரு முழு நீள காதல் கதை பண்ணார்னா செம்மையாக இருக்கும். சர்வமில் வர அந்த காதல் காட்சிகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆரம்பமில் வர காதல் காட்சிகளாக இருக்கட்டும், அதெல்லாம் இப்பயுமே பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 2துலேயுமே ஆர்யா வந்து அவ்வளவு அவரை பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். ஸோ ஒரு முழு நீள காதல் கதை விஷ்ணுவர்தன் பண்ணார்னா செம்மையாக இருக்கும். இந்த படம் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்துட்டு அப்படியே டைம் சேவ் பண்ணிட்டு வெளில வந்துடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.